ஸோ இது வந்துட்டு ஆகஸ்ட் 22 அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு 19th ரிசல்ட். நம்ம சொல்லியிருந்த மாதிரி இந்த லெவலில் போய் தாண்டல. நல்ல ஒரு அப்மூல இருந்தது. எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ற ரெட் கேண்டில் வந்துட்டு மார்க்கெட் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏதோ ரிவர்சல் எடுக்கும். பட் ஸ்டில் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹியூஜ் கேப் அப் ஆயிருந்ததுனால ஸோ இந்த கேப் வந்து ஃபில் பண்ற மாதிரி இது வந்துட்டு கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துக்கு போச்சுன்னா நிறைய சான்சஸ் டு கெட் ரிவர்சல். இடத்துல நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 1 டே அனாலிசிஸ். அதுக்கு ரிவர்சலுக்கு காரணம் என்னன்னா 20 சான்ஸ். பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. டிசைனிங் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு கீழே போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ட்ரையாங்கிள் பத்தி நான் வந்துட்டு வீடியோ போடுறோம். ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சான்சஸ் என்னன்னா டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த பர்பிள் லைன். ஸோ செகண்ட் ஸ்டாப் வந்து நம்மளுக்கு இந்த லெவல் இருக்கும். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் 38343. ஸோ இங்கே வரும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த லெவலுக்கு போது நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 200 EMA இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு ஏதாவது ட்ராவல் இருக்கும் போச்சுன்னா நமக்கு நிறைய சான்சஸ் கெட் ரிவர்சல் ஃப்ரம் திஸ் ஏரியா. வந்துட்டு பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் போச்சுன்னா என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதையும் தாண்டி பிரேக் ஆச்சுன்னா செகண்ட் டார்கெட் பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் அனாலிசிஸ். நிஃப்டியோட டே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சு. அண்ட் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸாக்டா ஒரு 17,992. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்த 18,000 வந்துட்டு ஒரு எமோஷனல் லைன் மாதிரி அந்த போச்சுன்னா ரொம்ப ரிவர்ஸ் ஆகும். அதை பிரேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். சரியா நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு சூப்பரா ரிவர்சல் ஆகி எவ்வளவு பெரிய ரிவர்சல் பாருங்க டவுன் சைட்ல. ஸ்டில் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நான் ப்ரீவியஸா சொல்லியிருந்தேன் ஒரு குயிக் பிரேக் நடந்தது சான்சஸ் அதிகம். ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இந்த இடத்துல நமக்கு ரீடெஸ்ட் ஆகாம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு. நம்ம வந்துட்டு நாளைக்கு வர லைக் சினாரியோல பார்த்து இந்த இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த லெவலை தாண்டிச்சுன்னா ஸோ நம்ம வந்துட்டு அப்டேட் எதிர்பார்க்கலாம். அண்ட் அகைன் இந்த லெவலுக்கு கீழேயே வந்துட்டு டிராவல் ஆச்சுன்னா இது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட். சொல்லியிருந்த மாதிரி இது ஃபேக் பிரேக் அவுட் ஆகுது நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இன்னொரு ஒரு நல்ல அப்டேட் எதிர்பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த 18,000 லைன் வந்து பிரேக் பண்ணணும். ஸோ இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ் அது பிரேக் பண்ணால் நமக்கு வந்து நல்ல ஒரு அப்டேட் போகலாம். இது வந்து நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் டைம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆக்சுவல் ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்துட்டு பேங்க் நிஃப்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல நமக்கு என்ன சினாரியோனா நமக்கு வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா ரீடெஸ்ட் ஆகிட்டு நம்ம வந்துட்டு இது 200 EMA இருக்கு. ஃபர்ஸ்ட் 200 EMA எங்கே ட்ராவல் ஆகுதோ அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதையும் தாண்டி மேலே போச்சுன்னா நம்ம செகண்ட் டார்கெட் வந்துட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினாரியோ. இந்த பர்பிள் லைன் வந்து சின்ன ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல டவுன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து நம்ம இது வரைக்கும் வைக்கலாம். இதுக்கும் கீழே போச்சுன்னா இந்த இடத்துல போயிட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த லெவலை டச் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தால் நம்ம வந்துட்டு இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மினி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து எப்படி சப்போர்ட் ஜோனு. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஒரு சின்ன ரிவர்சல் எடுக்கும் இந்த ஜோன்ல இருந்து. அதுக்காக இந்த ஜோன் மார்க் பண்ணிருக்கேன். நீங்க வந்துட்டு ரீடெஸ்ட் ஆகிற ஜோன் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் ஆச்சுன்னா இந்த லெவலில் வந்து டச் பண்ணணும். நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்மளோட இன்ட்ராடே பிக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் இண்டஸ்ட்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல சிமெட்ரிக்கல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு போக இருக்கு. நமக்கு வந்துட்டு இடத்துல எய்தர் இந்த ரெண்டு சைடில் எங்கே பிரேக் பண்ணாலும் நமக்கு நல்ல ஒரு மூவ் எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு 4 to 5 days வந்துட்டு இந்த கான்ட்ராக்ஷன் இருந்ததுனால வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு அப் சைட்னாலும் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணுங்க. டவுன் சைட்னாலும் நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு என்ட்ரி எடுங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 20 EMA 200 EMA வந்து நல்ல சைட் வேஸ்ட்டாக போகிறதுனால ஒரு இது வந்து சைட் வேஸ்ட் மார்க்கெட் தான் இருக்கு. இது வந்துட்டு எந்த சைடு பிரேக் பண்ணதோ ஸோ அந்த சைடில் 20 EMA வந்து 200 EMA பிரேக் பண்ணும். ஸோ எதிர் கிராஸ் வராமல் இருக்கலாம், ஆர் டெல்லி கிராஸ் வராமல் இருக்கலாம்.
அது ரெண்டு நமக்கு எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கிராசிமெண்டஸ் வந்துட்டு ட்ரேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது வந்துட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம லெவலில் பிரேக் பண்ணிட்டு கீழே பிடிச்சி ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இந்த ஒரு இவனோட டிஎம்ஏ வந்து ரிவர்ஸ் ஆச்சு, நல்ல ரிவர்ஸால் அந்த அகைன் டிஎம்ஏ. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அத்தனிங் ட்ரைங்களும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இங்கே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா நமக்கு வந்துட்டு பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த கூட டிஎம்ஏ வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு இந்த டென் லைன் அகைன் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம இந்த பர்பிள் லைனுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பர்பிள் லைன் ஸ்டில் பிரேக் ஆகி கீழே போச்சுன்னா நம்ம அடுத்த லெவல் வந்துட்டு இதுதான். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம அப்சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 200 டிஎம்ஏ இருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஒரு லெவலும் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணாதான் வந்துட்டு அப்சைடில் இந்த லெவலுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் இது ஒரு கன்சல்டேஷன், அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு இது ஒரு கன்சல்டேஷனாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். சாரி, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ டெஸ்ட் பண்ணிட்டு நம்ம அகைன் நீங்கள் போகலாம். ஸோ இப்படி ஒரு ட்ராவல் இருக்கலாம். அரல்ஸ் லைக் ஒரு கேப் அப்போ ஒரு கேப் அப் ஆச்சுன்னா கொஞ்சம் சின்ன இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் பே பண்ணிட்டு கரெக்டாக இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நமக்கு இதோட ஐ இந்த லெவலோட ஐ இருக்கு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம், ஆப்வியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஸ்டில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த லெவல், ஸோ அதுக்கும் மேலே பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவல். ஸோ இதுதான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி லைக் செப்பரேட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். அண்ட் அகைன் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிரேக் ஆகிட்டு கீழே வந்ததுன்னா டிசைன் ட்ரைன்லாம் மோர் ப்ராப்ளம் டு பிரேக் டவுன் சைட் பண்ணிருக்கு. டவுன் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துட்டு ஸோ இங்கே 200 வந்து நமக்கு இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இந்துஸ்தான் பேப்பரோட 50 மினிட்ஸ் அனாலிசிஸ். இது வந்து ரிலையன்ஸோட 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் தேர்ட் டைம் இது செகண்ட் டைம் ரிவர்ஸ் ஆகிட்டு தேர்ட் டைம் வந்து மார்க்கெட் எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா இது வந்து கன்சல்டேஷன் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்க. ரேஞ்சாக இருக்கும், லைக் இது சைக்கிள்ஸில் போகும். இந்த இடத்துல பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா சின்ன ரேட்டு பேமெண்ட் ஃபர்ஸ்ட் லைன் டார்கெட் வந்து இந்த பர்பிள் லைனு which is almost like 2561. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை. செகண்ட் டார்கெட் வந்து இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 2534. அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இது பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா என்ன ரீடெஸ்ட் பே பண்ணலாம் அண்ட் இங்கே வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டில் இங்கே நமக்கு ரீடெஸ்ட் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம் இல்லை. இது வந்து ஒரு சின்ன லெவலுன்றதுனால ரீடெஸ்ட் எல்லாமே நம்ம வந்துட்டு இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு அகைன் இது வந்து கொஞ்சம் பெரிய ஜோன். ஸோ ஸ்டில் நம்ம இதில் பிரேக் ரீடெஸ்ட் பே பண்ணிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பெருசு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்டில் நம்ம நடுவில் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நடுவில் வந்துட்டு இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணலாம், செகண்ட் டார்கெட் வந்து இது பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவலில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் திரும்ப நிறைய ரிவர்ஸ் நடக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக லைக் இதை ட்ரேட் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு ரிலையன்ஸோட 50 மினிட்ஸ் அனாலிசிஸ். இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரைக்கும் யாராச்சும் அனாலிசிஸ் பார்த்து ட்ரேட் எடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. ப்ராஃபிட்லாம் சந்தோஷம். லாஸ்ட் ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணலாம். ஆல்ரெடி லைக் நம்ம கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டவுட்ஸ்லாம் கேட்பாங்க, நான் லைக் கிளியர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு மேலே டவுட்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு கேளுங்க. ஸோ நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணுங்க, லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மேலே டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Okay guys, see you on the next video. Have a great trading.